சிம்ம ராசி. ஸோ இந்த தை மாதத்துக்கு சிம்ம ராசி பலன்கள் பார்ப்போம். இப்போ சிம்ம ராசி அதான் 1-1.5 வருஷமாகவே நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இப்போ இந்த குரு பயிற்சியால், ஏன்னா டிசம்பர் 5 இந்த குரு வக்ர பயிற்சியாக நடந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஒன்று இந்த தை மாதம்லாம் வந்து ஒன்றும் நல்ல சேஞ்சஸ் வரும், சரிங்களா? மார்கழியை விட ஒன்றும் நல்ல சேஞ்சஸ் வரும் தை மாதம். என்னென்ன வரப்போகுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். சரி, நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள், ஏன்னா இந்த 1-1.5 வருஷம் வந்து நம்ம முன்னே இருந்த மாதிரியே இல்லை. முன்னாடி ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தோம், இப்போ கம்முன்னு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் முயற்சிகள் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பர்சனலாகவோ ப்ரொஃபஷ்னலாகவோ வேலை சம்மந்தமாகவோ இல்லை எக்ஸாம்ஸோ. இதில் சிம்மத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க. ப்ரைவேட்டில் இருந்தாலும் இந்த தலைமை பண்பு ப்ரமோஷனுக்கெலாம் ட்ரை பண்ணுவீங்க. இந்த காம்படிஷனில் விளையாடுறதுக்கு இது தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், இறங்கி ஆடலாம், தாராளமாக ஜெயிக்க முடியும். அண்டு இதில் வந்து இப்போ வெளிநாடு யாருன்னா போகணும், படிக்க போகணும், இல்லை வேலையில் ப்ரமோஷன் வாங்கி போகணுன்னாலும் அவங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 1-1.5 வருஷத்தில் நிறைய நஷ்டமாக இருக்கும். கையில் இருந்த காசை எப்படி கரைஞ்சிருக்குன்னே தெரியாது. இப்போ வந்து கொஞ்சம் காசு கையில் வரும். அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. அது வந்து லேண்டாக, தங்கமாக, ஸ்டாக் மார்க்கெட்டான்றது உங்கள் ஜாதகம் பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவெடுக்கணுங்க. எதில் பணம் போட்டால் நம்மளுக்கு லாபம் வரும்ன்றத பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா நல்லபடியாக ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நான் சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறத கேட்டு அது பிரகாரம் நடக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் 1-1.5 வருஷமாக நம்ம வீட்டில் கூட நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கோ இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ இல்லை வெளியூரில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நீங்கள் அது பண்ண இப்போ வந்து அதிகாரம் காட்டுற டைம் இல்லை, நம்ம வந்து இப்போ பாசம் காட்டுற டைம். ஸோ நீங்கள் அந்த குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா மாதிரியும் போயிட்டு, ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக போய் புண்ணியம் சந்தோஷம் ரெண்டுத்தையும் தேடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷங்கள் ரொம்ப நல்லா நிலச்சிருக்கும். அதே மாதிரி இந்த உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, கோர்ட்டில் கேஸ், லிட்டிகேஷன், இந்த இஷ்யூஸு இது எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா பணம் விஷயம், கையில் காசு. ஏன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து காசு வந்தாலும் செலவோடு வரும், சரிங்களா? அப்போ கையில் காசு வரும்போதே நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவு சுப செலவாக மாறிடும். இன்னொன்று, நீங்கள் குடும்பத்துலேயும் நம்ம சொன்னது தான், கொஞ்சம் அதிகாரம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுலே பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸுங்களில் தாராளமாக நீங்கள் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வெளிநாடு எதுக்காவது நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம். கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா இப்போ மேட்ரிமோனி சைட்ஸில் தெரியாதவங்கக்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னும் போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா பண்ணிக்கணும். இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்டே நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னா கரெக்டான ஆளுங்களை கூட கூப்பிட்டு போகிறோமான்றது பாருங்கள். ஏன்னா உங்களுக்குலாம் இப்போ 7ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால யாராவது உள்ளே பூந்து ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க. அதனால் கரெக்டான ஆளுங்களை கூப்பிட்டு போங்க. நல்ல நாள் ஹோரை பார்த்து போங்க, சரிங்களா? இது கேலண்டரில் பார்த்தேன், நல்ல சிம்பிள் போட்டிருக்கு அதனால் நான் போகிறேன், இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அதனால் போகிறேன்றது இல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த நாள் எந்த ஹோரையில் போனீங்கன்னா நல்லதோ அதில் போகும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது பொதுவாக சொல்கிற விஷயம் இல்லை, உங்கள் ஜாதகம் பார்த்து அதை பார்த்துட்டு நாள் நேரம் குறித்து தரும். அதை பொறுத்து நீங்கள் போகும்போது கரெக்டான லைஃப் பார்ட்னர் வாழ்க்கையில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தமாக இப்போ வந்து நீங்கள் வந்து மகப்பேருக்கு நல்ல டைம், சரிங்களா? இப்போ வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அதுக்கு ரொம்ப நல்ல டைம். யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல, அதாவது நம்ம இந்த 1-1.5 மாதத்தில் நம்ம சொல்கிறது யாருன்னா கேட்க மாட்டாங்களான்னு நினைப்போம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இந்த லவ்லாம் செட் ஆகுது. லவ்ன்றது ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும். இந்த லவ்வை வந்து நீங்கள் மேரேஜாக மாற்றணும், எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு பேசிகிட்டு இருக்கோம், அதை மேரேஜாக மாற்றணுன்னாலும் இது ரொம்ப நல்ல டைம். அது எதிரிகள் தொல்லை குறையிறதுனால
அந்த மேரேஜ் நல்லபடியாக கைகூடும். இப்போ குழந்தை பாக்கியமோ மேரேஜோ தொழில் தொடங்குறீங்களோ மெயின் வந்து என்னென்னா பணம் வேணும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிற காசு வச்சு சிக்கனமாக நீங்கள் மேரேஜ் பண்ண முடியும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா ரொம்ப சிறப்பு. இல்லை அதை மீறி நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தால் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் இது எல்லாமே நல்ல விஷயங்கள் கை கூடுறதுக்கு குருமார்களோட ஆசீர்வாதம் வேணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜீவ சமாதிகளோ இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு நல்ல மேனேஜர், டிஎல், அப்பா ஸ்தானத்தில் இருக்க பெரியப்பா, இல்லை ஃப்ரெண்டோட அப்பா அம்மா, உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் இருந்து நல்லது சொல்கிற எல்லாரையும் போயிட்டு நேரில் மீட் பண்ணி அவங்களோட சஜஷன்ஸ்லாம் கேட்டு அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற தொழிலும் நல்லா வளரும், அதில் நிறைய ப்ராஃபிட் வரும். முன்னாடியே நம்ம சொன்ன சுப செலவு வருதுனால அதை கரெக்டாக எடுத்து நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல உபயோகப்படும். சரி, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், சத்யநாராயணா. இந்த தெய்வங்களை வந்து சனிக்கிழமைகளில் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராவு காலத்தில் போய்ட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் நெய்வேத்தியமோ இந்த பிரிஞ்சு இல்லை நல்ல பெரிய படையல், நீங்கள் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போனால் கூட இப்போ நீங்கள் கருப்புசாமியோ முனீஸ்வரரோ நீங்கள் எந்த தெய்வம் வழி இல்லை நீங்கள் வந்து நரசிம்மரோ யாரை வழிபடுறீங்கனாலோ ஒன்று முண்டாசு கட்டுற மாதிரியோ இல்லை கிரீடம் வைக்கிற மாதிரியோ அது ராஜ அலங்கார கோலத்தில் தான் நீங்கள் எல்லாரையுமே பார்க்கணும். அந்த தெய்வங்கள் ராஜ அலங்கார கோலத்தில் பார்க்க நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா முன்னேறுவீங்க. அங்கே வரவங்களுக்கும் சாமிக்கும் படையில கிராண்டாக போடுங்க. அங்கே வரவங்களுக்கும் நல்ல சாப்பாடு, வெஜிடபிள் பிரிஞ்சு அதுமாரி இல்லை வெரைட்டி ரைஸாக நிறைய கிராண்டாக பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா செழுமையாக வளருவீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் எனக்கு எப்படி பணம் சேர்க்கறது, எனக்கு எப்படி கடன் அடைக்கிறது, எனக்கு எதிரிகள் தொல்லையிலேருந்து எப்படி என்னை பாதுகாத்துக்கிறது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். தன ஆகர்ஷண ட்ரைனிங், நம்ம நவதானியங்களை வச்சு வீட்லேயே எப்படி நம்ம தோஷத்தெல்லாம் கழிச்சுக்கிறது, இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் பேரை சொல்லி என்னோடய இன்டர்வியூ லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் தரேன். நம்மளோட சேனல் மக்களுக்கு வந்து நட்சத்திர புத்தகமும் ரொம்ப கம்மியான விலையில் வெறும் 11 ரூபா, ஒரு நட்சத்திர புக்கு வெறும் 11 ரூபாய் தட்சணைக்கும் நம்ம தரோம். இலவசமாக தரக்கூடாதுங்க, ஏன்னா எந்த பொருளும் இலவசமாக தந்தோம்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. அதனால் குறைஞ்சபட்ச பணமாக நம்ம ஒரு 11 ரூபாய்க்கு தரோம். நம்ம சேனல் பேரை சொல்லி தாராளமாக வாங்கிக்கோங்க. அதையும் படித்து உங்களுக்கான கலர் எது, உங்களுக்கான தெய்வம் எது, உங்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் எதுன்றதை பார்த்து அதை ஃபாலோ பண்ண இந்த தை மாதம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா மாதங்களும் சுபிக்ஷ மாதமாக இருக்கும்.